நேத்து ஒரு நியூஸ் பார்த்தோம். ஒரு கிராமத்துல வந்து திமுகவுக்கு யாரும் ஓட்டு போடலன்னா அந்த கிராமத்து ஆளுங்க யூஸ் பண்ண தண்ணி தொட்டியை வந்து போய் உடைக்கிற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லாரும் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்றது உங்களுக்கு வெளியே தெரிஞ்சதுக்கு தேர்தல் ஆணையத்தோட ஓட்டை தான் காரணம். அதை பத்தி இங்க பேச வேணும். அதை பத்தி பேசினா வீடியோ பிளாக் பண்ணிடுறாங்க. எதனால உடைக்கிறாங்கன்னா இவங்களோட கட்சி ஆட்சியில இருந்தப்ப இதெல்லாம் பண்ணி கொடுத்தது. சோ வந்து இதை பண்ணி கொடுத்து நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடல, நன்றி கடன் காட்டல அப்படின்றதுக்காக உடைக்கிறாங்க. எதுக்கும் நம்ம மக்கள்லாம் கொஞ்சம் பாத்துருங்க. எங்க ஐயன் கட்டின மெட்ரோ, எங்க ஐயன் கட்டின பிரிட்ஜ், எங்க ஐயன் கட்டின பஸ் ஸ்டாண்டுன்னு அப்படி ஓட்டு போடலன்ட்டு பாம்பு வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இங்க மட்டும் இல்ல, ஆன்லைன்ல கூட எல்லாருமே டிஎம்கேக்கு ஓட்டு போடாதவன் எல்லாம் தற்கொலை, டிவிகே ஓட்டு போட்டவன் எல்லாம் தற்கொலைன்னு பேசிட்டு இருக்கான். நன்றி கடன் காட்டல. ஐடி எம்ப்ளாய்க்கு வந்து வேற ஐடி எம்ப்ளாயி எல்லாம் டிஎம்கேனாலதான் ஐடி எம்ப்ளாயி உருவானாங்க. சோ வந்து அதுக்கு நன்றி கடன் காட்டல. அப்புறம் இங்க கவர்மெண்ட் வேலையில இருந்தவங்க போலீஸ் எல்லாம் நிறைய பேர் டிவிகே ஓட்டு போட்ட மாதிரி குறியீடு கொடுத்தாங்க. சோ அவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கணும் இப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒன்னு சொல்றேன், ஓட்டுன்றது வந்து நன்றி கடன் காட்டுறதுக்கோ இல்ல வந்து மொய் வைக்கிறதுக்கோ இவன் அவன் செஞ்சான் சோ நம்மளும் அவனுக்கு செய்யணும் அப்படின்ற விஷயம் கிடையாது. ஓட்டுன்றது வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனோட உரிமை. அவன் யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு அவனே முடிவு பண்ணிப்பான். நீங்க போயிட்டு ஓட்டு இவங்களுக்கு தான் போடணும், இவங்களுக்கு போடலன்னா நீங்க தற்கொலை அந்த மாதிரி பேசுறது, இவங்களுக்கு ஓட்டு போடலன்னா நீங்க பண்ண திட்டத்தை எல்லாம் வந்து உடைக்கிறது, அதுல அந்த மாதிரி இருக்கு தெரியுமா? உங்க கட்சி ஆளுங்க எல்லாம் அரசியல் கட்சி ஆளுங்க மாதிரியே பண்ணல. இந்த ஜனநாயக நாட்டுல சர்வாதிகார போக்கு தான் போயிட்டு இருக்கு உங்களோட கட்சி ஆளுங்களால. சோ இங்க நான் யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நீ சொல்லி தர தேவையில்லை, எனக்கு தெரியும். அவங்க யாருக்கு போடுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். சோ இந்த திமுகவுக்கு சொம்படிக்கிற கூட்டம் எல்லாம் கொஞ்ச நேரம் மூடிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதை நாங்க ஜெயிக்க மாட்டோம்ல, உங்களுக்கு பயமே இல்ல. நீங்க வந்து 100% நீங்க தானே ஜெயிப்பீங்க. அப்புறம் ஏன் இந்த பயம்? நான் எங்க விஜய் சிஎம் ஆனா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். விஜய் கட்சி ஆரம்பிச்ச ஒரே காரணத்துக்காக இவ்வளவு அறிவு கட்ட அறிவில்லாத முட்டா கூமுட்டைங்க இந்த கட்சியில இருந்து வெளியே வராங்க பாத்தீங்களா? இந்த முட்டா கூமுட்டைங்க கிட்டதான் நம்ம ஆட்சியை கொடுத்தோன்னு தெரிஞ்சது பாத்தீங்களா? இந்த முட்டா கூட்டத்துக்கிட்ட தான் காசு வாங்கி ஓட்டு போட்டோன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க பாத்தீங்களா? இங்க நிறைய முட்டா கூமுட்டைங்க அரசியல் தெரியும்ன்ற ஒரு இதுல வந்து சுத்திட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆனாங்க பாத்தீங்களா? விஜய் சிஎம் ஆயிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. சோ மக்கள் எல்லாம் கொஞ்சம் பாத்துருங்க. பிரிட்ஜ்ல ஏறும்போது பாத்து ஏறுங்க, மெட்ரோல ஏறும்போது பாத்து ஏறுங்க, பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போறீங்கன்னா பாத்து போங்க. எவனாவது மஞ்சள் துண்டை போட்டா மஞ்சள் பைய தூக்கிட்ட வந்தான்னா ஓடிருங்க.